ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் விசேஷமான நாளாக இருக்கின்றது. மம்மா அவர்கள் 24 ஜூன் மாதம் 1965ஆம் ஆண்டு சரீரம் விட்டார். நாம் தொடர்ச்சியாக அவர் சூட்சும வதனத்திற்கு சென்ற பிறகு தாதி குல்சார் அவர்கள் வதன செய்தி கொண்டு வந்தோம். 7 நாட்களாக அங்க என்ன செய்கிறார், அவருடைய பார்ட் என்ன, பிராமண குழந்தைகள் என்ன சேவை செய்ய வேண்டும், என்ன முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்று 7 நாட்களாக பார்த்தோம். இன்னைக்கு திங்கட்கிழமை 6/7/1965ஆம் ஆண்டுடைய நாளில் கிட்டத்தட்ட 12 நாட்கள் கழித்து இந்த வதன செய்தியை கொண்டு வருகின்றார்கள். கேட்கலாமா? நாமும் சரி இதை கேட்கும் பொழுது அவ்யக்த வதனத்தில், சூட்சும வதனத்தில் அவ்யக்த பரிசாவாக அங்க பாப்தாதா, மம்மா, குல்ஜார் தாதி இப்படியாக எல்லோரும் அங்கே குழுமி கொண்டிருக்கின்றார்கள். எதிரில் என்ன பேச போகிறார்கள், என்ன நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்று நாம் கேட்கலாம் இந்த வதன செய்தியை. இன்று திங்கட்கிழமை உயிரான மம்மாவிற்கு மதுவனத்திலிருந்து விடை கொடுக்கப்பட்டு 12 நாட்கள் ஆகியிருக்கின்றது. குறிப்பாக அன்பான மம்மாவுடைய நினைவில் போக் வைக்கப்பட்டது. பிறகு அன்பான மம்மாவிற்கு குழந்தைகளுடன் சந்திப்பதற்கு செய்தி அனுப்பு இருந்தது. அப்போ உயிரான மம்மாவுடைய வருகை நிகழ்ந்தது. இதை கேட்க கேட்க அவ்யக்த வதனத்தில் அப்படியே நாம் அவருடன் கலந்து விட வேண்டும். அப்போ அவருடைய கண்களுடைய சந்திப்பு செய்து கொண்டு அவருடைய கைகளினால் சந்திப்பு செய்தும் பாப்தாதா அந்த இடத்துல சொன்னார் சைகையில. மம்மா இப்பொழுது எங்கு வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ அன்பான மம்மா வதனத்துல சொன்னார், நான் சூட்சும வதனத்தில் இருக்கிறேன் அப்படின்று. அப்போ பாபா சொன்னார் மீண்டும், நீ சேவையில் ஈடுபட தயாரா அப்படின்று கேள்வி கேட்டார். ஆம் என மம்மா தலையை அசைத்தார். இன்று அழைக்கப்பட்டிருப்பதே குழந்தைகளுக்கு 2 வார்த்தை கூறுவதற்கு அப்படின்று சொன்னார். அதாவது செய்தியும் கூட ஏதாவது சொல்லவும் பாருங்கள் அப்படின்று. இந்த குழந்தைகள் எங்கோ உள்ளவர்கள். அநேகரை அதாவது மம்மா அறிந்தும் இருப்பார். முன்பெல்லாம் சாகாரத்தில் இருக்கும் பொழுது கச்சேரியும் சரி, நடத்தையில் நல்லது கெட்டது இது பற்றி விசாரிக்கக்கூடிய சபை இருந்தது. இதெல்லாம் கூட மம்மா நடத்தி வந்தார். தீர்வை கூட அந்த பதிலும் கூட வழங்குவது உண்டு. இப்படியாக அங்கு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ சூட்சும வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் சொன்னார் பதில். அனைவருடைய சேவையுடன் கூடவே சிவபாபாவுடன் விநாசத்திற்கான ஏற்பாடுகளை கூட சாட்சாத்காரம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு மம்மா சொல்கின்றார். யார் நெருங்கிய பக்தனாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் கூட சொல்கின்றேன். அது மட்டுமா, சேவாதாரிகளான உங்களுடன் சரி, பிராமண குழந்தைகளுடன் சரி, ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். இங்கு இறுதி நேரத்தில் பிரபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாக எந்த மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கூட நான் சாட்சாத்காரம் செய்விக்கின்றேன் அப்படின்னு அம்மா சொல்கின்றார். அதே போல அவர்களுக்கு கூட சாட்சாத்காரம் செய்விக்கிறேன்னு சொன்னார் தானே. இறுதி தூண்டுதலால் பரிசா சரீரத்தின் மூலமாக அவர்களுடைய புத்தியை தூண்டுவிக்கக்கூடிய சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்று சூட்சும வதனவாசியா இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் பதில் சொல்கின்றார். பிறகு அந்த போகிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அப்போ மம்மா அவர்கள் தன்னுடைய புனித கரங்களால் அனைவருக்கும் போக் வழங்கினார். பின்பு பாப்தாதா அனைவரையும் சரி மடியில் அமர்த்தினார். அது மட்டுமா, பிரியமான மம்மா அனைவருக்கும் வாயில் டோலியை ஊட்டி விட்டார்.
கிட்டத்தட்ட சுமார் 1½ மணி நேரம் வரை இந்த அற்புதமான சூழ்நிலை நிலவியது. பிறகு பிரியமான மம்மாவை சூலபதனத்திலிருந்து விடை கொடுத்து விட்டார். என்ன அற்புதமாக இருந்த காட்சி இருக்கிறது பாருங்கள். இதை கேட்க கேட்க பாண்டபவனத்தில் அற்புதமாக இந்த நினைவுகளை நாம் கேட்டோம். கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டது. இப்ப என்ன செய்கிறார் மம்மா அவர்கள்? எல்லோருக்கும் சேவை செய்கின்றார். சூட்சும வதனவாசியாகி எல்லோருக்கும் தூண்டுதல் கொடுத்து அந்த விநாச காரியத்திற்காக செய்கின்றார் அப்படின்னு நாம் புரிந்து கொண்டோம். பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அழகான அவ்யக்த வதன சந்தேச செய்தி பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் விசேஷமான நாளாக இருக்கின்றது. மம்மா அவர்கள் 24 ஜூன் மாதம் 1965ஆம் ஆண்டு சரீரம் விட்டார். நாம் தொடர்ச்சியாக அவர் சூட்சும வதனத்திற்கு சென்ற பிறகு தாதி குல்சார் அவர்கள் வதன செய்தி கொண்டு வந்தோம். 7 நாட்களாக அங்க என்ன செய்கிறார், அவருடைய பார்ட் என்ன, பிராமண குழந்தைகள் என்ன சேவை செய்ய வேண்டும், என்ன முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்று 7 நாட்களாக பார்த்தோம். இன்னைக்கு திங்கட்கிழமை 6/7/1965ஆம் ஆண்டுடைய நாளில் கிட்டத்தட்ட 12 நாட்கள் கழித்து இந்த வதன செய்தியை கொண்டு வருகின்றார்கள். கேட்கலாமா? நாமும் சரி இதை கேட்கும் பொழுது அவ்யக்த வதனத்தில், சூட்சும வதனத்தில் அவ்யக்த பரிசாவாக அங்க பாப்தாதா, மம்மா, குல்ஜார் தாதி இப்படியாக எல்லோரும் அங்கே குழுமி கொண்டிருக்கின்றார்கள். எதிரில் என்ன பேச போகிறார்கள், என்ன நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்று நாம் கேட்கலாம் இந்த வதன செய்தியை. இன்று திங்கட்கிழமை உயிரான மம்மாவிற்கு மதுவனத்திலிருந்து விடை கொடுக்கப்பட்டு 12 நாட்கள் ஆகியிருக்கின்றது. குறிப்பாக அன்பான மம்மாவுடைய நினைவில் போக வைக்கப்பட்டது. பிறகு அன்பான மம்மாவிற்கு குழந்தைகளுடன் சந்திப்பதற்கு செய்தி அனுப்பு இருந்தது. அப்போ உயிரான மம்மாவுடைய வருகை நிகழ்ந்தது. இதை கேட்க கேட்க அவ்யக்த வதனத்தில் அப்படியே நாம் அவருடன் கலந்து விட வேண்டும். அப்போ அவர்களுடைய கண்களுடைய சந்திப்பு செய்து கொண்டு அவருடைய கைகளினால் சந்திப்பு செய்தும் பாப்தாதா அந்த இடத்தில் சொன்னார் சைகையில. மம்மா இப்பொழுது எங்கு வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ அன்பான மம்மா வதனத்துல சொன்னார், நான் சூட்சும வதனத்தில் இருக்கிறேன் அப்படின்று. அப்போ பாபா சொன்னார் மீண்டும், நீ சேவையில் ஈடுபட தயாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். ஆம் என மம்மா தலையை அசைத்தார். இன்று அழைக்கப்பட்டிருப்பதே குழந்தைகளுக்கு 2 வார்த்தை கூறுவதற்கு அப்படின்று சொன்னார். அதாவது செய்தியும் கூட ஏதாவது சொல்லவும் பாருங்கள் அப்படின்று. இந்த குழந்தைகள் எங்கோ உள்ளவர்கள். அநேகரை அதாவது மம்மா அறிந்தும் இருப்பார். முன்பெல்லாம் சாகாரத்தில் இருக்கும் பொழுது கச்சேரியும் சரி, நடத்தையில் நல்லது கெட்டது இது பற்றி விசாரிக்கக்கூடிய சபை இருந்தது. இதெல்லாம் கூட மம்மா நடத்தி வந்தார். தீர்வை கூட அந்த பதிலும் கூட வழங்குவது உண்டு. இப்படியாக அங்கு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ சூட்சும வதனவாசியாக இருக்கக்கூடிய மம்மா அவர்கள் சொன்னார் பதில்,